குலதெய்வங்களுக்கும் பெரும் தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவிற்கு முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதையும் தங்கள் வாழ்நாள் கடமையாகவே நினைத்து வாழ்ந்து வராங்க. சந்ததியினர்களின் மேன்மைக்காகவும் செல்வம் கொளிக்கும் வளமையை கொடுக்கவும் காலம் சென்ற நம் முன்னோர்களை அனுதினமும் வழிபட்டு கொண்டிருந்தாலும் பித்திருக்களுக்கென்றே சிறப்பு வழிபாடு மற்றும் அவர்களை சாந்தப்படுத்த அவர்களின் பசியை போக்க அமைந்த ஒரு அற்புதமான நாள்தான் அமாவாசை. அதிலும் புரட்டாசி மகாலய அமாவாசை காலத்தில்தான் பித்ரு லோகத்திலிருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் 15 நாட்கள் நம்முடன் தங்கியிருந்து நமக்கு ஆசீர் வழங்கக்கூடிய பொன்னான காலம். இந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு மகாலய அமாவாசை வருது. உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தின் அதிகாலையில் தர்ப்பணம் செய்து சூரியனுக்கு நன்றி செலுத்தணும். அன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை தான் தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தை தவிர்க்கலாம். இந்த மகாலய அமாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தை நீக்கக்கூடியது. மகாலய அமாவாசை பற்றி அனைத்து விதமான சந்தேகங்களும் இந்த ஒரு வீடியோவை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்று பொருள். பஷம் என்றால் 15 நாட்கள். புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கே மகால அமாவாசை என்னும் சிறப்பு உள்ளது. மகாலய பட்ச நாட்களில் சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் நம் அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசீர்வதிப்பதாக கூறப்படுகிறது. மறந்து போனவர்களை மகாலயத்தில் சார் என்ற பழமொழி கூட உண்டு. மகாலய பட்சணத்தை தொடர்ந்து வரும் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 15 நாட்களுமே பித்ருக்களுக்கு உரிய காலம் என்பதால் இந்த நாட்கள் சுபகாரியங்கள் எதுவும் வீட்டில் செய்ய மாட்டாங்க. இந்த மகாலய பட்ச காலத்தில் பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வர யமதர்மன் அனுமதிப்பாராம். முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா அது பிறந்த வீடு வளர்ந்த வீடு தானே. அதனால் தான் மகாலய பட்சமான இந்த 15 நாட்களும் நமது முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்து தங்க இருப்பார்கள் என்பது நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் வழிபாடு தான் பிரதான வழிபாடாக இருக்கணும். எல்லா நாட்களுமே முன்னோர்களை வழிபட்ட பிறகே வழக்கமான பூஜைகளை செய்யணும். தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தினமும் தர்ப்பணம் செய்ய பிறகே வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி மற்ற பணிகளை தொடங்க வேண்டும். இந்த மகாலய பட்ச காலத்தில் நம் வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். இந்த 15 நாட்கள் நாம் வசிக்கும் இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதோடு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வழிபட்டால் நம் வாழ்க்கையும் சந்ததியும் விருத்தி அடையும் என்பது உறுதி. தந்தை இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாத அமாவாசையின் போதும் குடும்பத்தில் 3 தலைமுறை ஆண் பெண்களுக்கே தர்ப்பணம் செய்து வழக்கம். காரியங்களும் அவ்வாறே நடைபெறும். ஆனால் மகாலய பட்சத்தின் போது யாருக்காக வேண்டுமானாலும் நாம் தர்ப்பண காரியங்களை செய்யலாம். தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மகன் அல்லது மகள் அவர்களின் உறவினர்கள் குரு நெருங்கிய நண்பன் என இறந்த அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அவர்களுக்கு நற்கதி ஏற்பட வழி செய்யலாம். இவ்வாறு செய்யும் கர்த்தாவுக்கு சகல ஆசைகளையும் பித்ருக்கள் வழங்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். 15 நாட்களும் சுபகாரியங்கள் செய்வது தவிர்க்கப்படும். வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடிந்த பின்னே கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன்ற கடமைகளை செய்யலாம். இந்த 15 நாட்களும் உணவில் சாத்விக தன்மை உள்ள உணவுகளையே உண்ண வேண்டும். அதாவது சைவ உணவுகளையே சமைக்க வேண்டாம். இந்த மகாலய பட்ச காலத்தில் வரக்கூடிய மகாபரணி மத்தியாஷ்டமி மற்றும் துவாதசி தினங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த திதிகள் என்று அறியாதவர்கள் இந்த நாட்கள் பித்ரு காரியங்களை செய்யலாம். இதன் மூலம் உரிய ஆத்மாக்களுக்கு உரிய பலன் சென்றடையும். எனவே இந்த நாட்களில் தவறாமல் முன்னோர்களுக்கு நினைத்து வழிபட்டு வாங்க. குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசம் பெற்று இருந்திருந்தால் அவர்களுக்கு முதலிய கர்ம காரியங்களை செய்யும் துவாதசி. இதன் மூலம் கர்த்தாவுக்கு புண்ணிய பலன்கள் கூடி சக செல்வங்களும் கிடைக்கும். புரட்டாசி அமாவாசை முன்னோர்கள் நம்மோடு பூலோகத்தில் தங்கியிருக்கும் தினம். எனவே அந்த நாளில் தவறாமல் அவர்களை நினைத்து வழிபட வேண்டும். முடிந்தவர்கள் நீர்நிலைக்கு சென்று முறைப்படி தர்ப்பணம் செய்யலாம். முடியாதவர்கள் அவரவர் வீட்டிலேயே படையல் போட்டு வழிபட வேண்டும். மகாலய அமாவாசை என்று வழிபட்டால் ஆண்டு மகாலய பட்ச காலத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பட்சத்தில் 15 நாட்கள் முன்னோர்களுக்கு உணவளித்து விரதம் இருப்பவர்கள் முடி வெட்டக்கூடாது. அதோடு நகங்களையும் வெட்டக்கூடாது. மகாலய பட்சத்தில் விரதம் இருப்பவர்கள் மாலைக்குள் சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து விட வேண்டும்.
சூரியன் மறைவிற்கு பிறகு எந்த சடங்குகளையும் செய்தால் அதற்கான பலன் கிடைக்காது. மகாலயபட்ச நாட்கள்ல வீட்டில் எந்தவித சுப காரியங்களும் செய்யக்கூடாது. வீட்டிற்கு தேவையா புதிய பொருட்களையும் நாட்கள்ல அசைவம் சாப்பிடக்கூடாது. அந்த நாட்கள்ல சாப்பிட்டால் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் ஏற்படும். அடுத்து மகாலயபட்ச காலத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மகாலயபட்ச காலத்தில் தினமும் குளித்துவிட்டு சைவ உணவுகள் மட்டும் சாப்பிட வேண்டும். முன்னோர்கள் வழிபட்ட பிறகுதான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும். தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். சமைக்கும் உணவுகளில் பூண்டு, வெங்காயம் சேர்க்கக்கூடாது. தம்பதிகள் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. மகாலய காலத்தில் இருப்பவர்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்த்து முன்னோர்களை நினைத்து அதேபோல் இந்த 15 நாட்களும் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலயபட்சத்தில் 15 நாட்களும் தர்ப்பணம் திதி கொடுப்பது சிறப்பு. அப்படி கொடுக்க முடியாதவங்க தினமும் எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைத்து முன்னோர்களை வழிபடலாம். சர்வபட்ச மகாலய அமாவாசை எனப்படும் புரட்டாசி அமாவாசை மட்டும் அன்று தர்ப்பணம் கொடுத்தாலே போதும். இந்த மகாலயபட்ச காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறது சந்தேகமும் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும். மாதவிடாய் வந்தால் கணவரை பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட சொல்லலாம். மற்ற சடங்குகளை ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதால் மாதவிடாய் ஏற்பட்டால் பெண்கள் கவலை கொள்ள தேவையில்லை. நம்ம எல்லோருமே துன்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழத்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது. சிலருக்கு துன்பமாகவும் இன்பமாகவும் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களுக்கு, கடவுளை நம்புறவங்களுக்கும், நல்வழிகள் நடக்கிறவர்களுக்கும் சில நேரங்கள் காரணமே இல்லாமல் துன்பங்கள் நிகழும். எதனால் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைத்து இருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அமாவாசை தின பித்ரு வழிபாடு. முன்னோர்களுக்கான வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது. வசதியானவங்க அவங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாட்டை நிறைவேற்றிக்கலாம். வசதி குறைவாக இருக்கிறவங்க எளிய சில வழிபாடுகளை கடைபிடிச்சாலே போதும். அதில் ஒன்று தான் தானம் செய்வது. எள்ளு நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக மிகவும் எளிமையான முறையில் அந்த சடங்குகளை முடிக்கலாம். முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பார். அப்பொழுது அவரின் உடலில் இருந்து கருப்புயலாக மாறி இருக்கும். அதனால் கருப்புயல் கொண்டு பித்ருக்களுக்கு செய்வது மிக மிக புண்ணியமாக பார்க்கப்படுது. தேவக்கடன், ரிஷிக்கடன் போன்றவற்றை அந்தந்த பிறவிலேயே நம்ம கட்டாயமாக தீர்க்க வேண்டும். முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகுவார்கள் நேரிடும் அப்படின்னு கூறப்படுகிறது. இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு சிரத்தையோட செய்யும் காரியம்தான் சாத்தத்தை பிடித்து வைக்கும். எள் ஜலம் தர்ப்பை கொண்டு அவர்களை ஆதரிக்கணும். தந்தை, தாத்தா, முப்பாட்டன்கள், தாய், பாட்டி, கொள்ளுப்பாட்டியாக கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான கடமை இது. இந்த 6 பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்திற்கு வைக்கும்போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம். புனித நீராடி அவர்களுக்கு எள்ளும் நீரும் அளித்தால் எண்ணற்ற பலன்களும் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. பூமியில் பிறந்தவர்கள் பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது. பாவங்களில் மகா பாவமாக கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது. உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க. அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் ரூபத்தில் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும். நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே. பித்ரு பாவங்களும் பிராய்ச்சித்தம் செய்ய ஏற்பட்டதுதான் இந்த முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கிறது. அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. தர்ப்பணம் செய்து பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்முடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசி பெறுவதாகவும் அப்படிங்கிறது ஐதீகம். கிட்டத்தட்ட நம் 3 தலைமுறையில் ஆராதனை நம்மையும் நம் சன்னதியையும் இனிதே வாழ வைக்கும் கருட புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நன்மையை தரும் அமாவாசை மற்றும் மாத பிறப்புகளில் தில தர்ப்பணம் செய்யணும். பித்ரு சாபம் இருக்கிறவங்க நிகழ்ச்சிகள் தள்ளி போகும். தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குழந்தை பிறப்பு தள்ளி போவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும். அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தியானம் செய்வதன் பித்ரு தோஷம் நீங்கும். இதனால் நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாங்க. ஜாதகத்தில் நம்மளுடைய பாக்கியஸ்தானங்கள் பிரச்சனைகளும் நீங்கும். பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது நல்ல
நல்லது நாளும் நதிக்கரையில் குளக்கரை கடற்கரை செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குளக்கரை அல்லது நதிக்கரையில் நீரை உபயோகப்படுத்தியிருக்கலாம். கடற்கரையில் செய்யும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது. வீட்டில் இருந்து சுத்தமான நீரை எடுத்து கொண்டு போய் அதில் தர்ப்பணம் செய்கிறது நல்லது. பொதுவாக குழந்தை பிறந்த தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்து போயிருந்தா அப்படின்னா அந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது. இந்த விதி சூரிய சந்திர கிரகணம் பொருந்தாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பணம் வைத்து செய்வது விசேஷம். இது நதிக்கரையில் குளக்கரையில் சாத்தியம். வீடுகளில் செய்யும்போது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பணம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மைகளை தரும். இப்படி நம்ம பித்திருக்களுக்கான கடன்களை செய்யும்போது நமக்கு புகழும் நீண்ட ஆயுளும் பொருளாதார வளர்ச்சியும் அடையும். தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை இல்லாமலே அலட்சியத்தாலோ இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்ப்பணத்தை செய்யறதுல எந்த பலனுமே கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைவு காரணமாக வேறு அசௌகரியத்தின் காரணமாக தர்ப்பணம் செய்யாமல் விட்டிருந்தால் அவர்களிடமிருந்து தர்ப்பை வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்ப்பணத்தை செய்யலாம். தீராத காரியங்கள் தடை, சுப நிகழ்ச்சிகள் தடை என்று கண்ணாலும் தடைகள் வாழ்க்கையில் ஏற்படும் போது நாம் நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அப்படி ஜோதிடர்களை பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு ரெண்டாக இருக்கும். வழிபாடு மற்றொன்று பித்ரு வழிபாடு. ஜாதகத்தில் பித்ரு தோஷம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை செய்யணுமோ. ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 1, 5, 7, 9 ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது அந்த ஜாதகத்தில் பித்ருதோஷம் உடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது கேதுவும் சேர்ந்து இருக்கிறது தோஷத்தை குறிக்கும். லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் ஒன்றில் இருந்தாலும் பித்ருதோஷம் ஏற்படும். இப்படி ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு. தீர்வுதான் அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு. இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் மிகவும் அவசியம். ஆடி மாத அமாவாசை அன்று பித்ருக்கள் பித்ரு தோஷம் பூலோகத்திற்கு புறப்படுறாங்க. 2 மாதம் பயணத்தில் புரட்டாசி பூமிக்கு வந்து சேர்கிறார்கள். புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும். அதனால்தான் அந்த மாதத்தை புனித மாதமாக கருதி கடைபிடித்து வரும். உத்தராயண காலமான தை அமாவாசை அன்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு புறப்படுவாங்க. வீடுகளுக்கு வந்து தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்களை நாம் எப்படி முறையில் போற்றி அனுப்புவோமோ அதே போல பித்ருக்களுக்கு தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அனுப்ப வேண்டும் என்பது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதி அடைவது திருப்தி அடைவாங்க. நம் வாழ்க்கையில் நற்பலன்களும் பொருளும். குறிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறலாம். கடன் என்றால் கடுமை என்று பொருள். நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்து விட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானாக அடையும். பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புகோல் கொண்டு புரட்டிட முடியும் அப்படிங்கிறது போல பிரச்சனைகளையும் சிறிய செயல் மூலம் தீர்க்க முடியும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. துளசி இலையை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். வீட்டில் செய்யும் உணவை நம் உண்பதற்கு பதிலாக எடுத்து அதில் சிறிது எள் சேர்த்து காகத்திற்கு வைக்கலாம். எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகள் செய்யலாம். பசையில் உணவு குடிக்க முடிஞ்சால் ரொம்பவே விசேஷம். நமக்கு மிஞ்சமான தானமும் முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அதுதான் மிகவும் உயர்ந்தது. கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் நீத்தர் கடன் வழிபாடு. நீத்தார் கடன் செய்வது சிறப்பு வழிபாடு அல்ல, அது கடமை. பிறந்த ஒவ்வொருவருக்குமே செய்ய வேண்டிய கடமை இது. செய்தால் பல நன்மைகள் ஏற்படும். உண்மைதான். நம்ம தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒதுக்கி தள்ளக்கூடாது. காரணம் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த புண்ணியம் மட்டும்தான். அதை நாம் நம் பிள்ளைகளுக்கு பெற்று பலனடைய அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். மரம் வச்சவன் ஒருத்தன் பலன் அனுபவிப்பான் வேறொருத்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி பெற்றோர்கள் செய்யும் நற்பயன் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக வந்து சேரும். ஒருவேளை எனக்கு தான் இருக்குதே அப்படின்னு புதிதாக மரத்தை நடுவதை சந்ததிக்கு மரங்கள் இருக்காது. அதுபோல புண்ணிய காரியங்களும் பித்ரு வழிபாடு செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம், திலதர்ப்பணம், திருப்புல்லானி, திருவள்ளூர், ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், திருவெண்காடு, விளமல், பதஞ்சலி, மனோகர் கோவில், கருங்குளம், அகரம் பவானி, கூடுதுறை, பூதங்குடி, திருக்கண்ணபுரம் என்று தமிழகம் எங்கும் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். இங்கு போக முடியாதவங்க நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம். எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவாச்சும் காகத்திற்கு நம்ம வைக்கணும். நம்ம முன்னோர்கள் சொல்லி இருப்பாங்க. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முன்னோர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய
அவர்களுடைய ஆன்மாக்கள் அவங்க வாழ்ந்த குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வருமாம். அப்படி ஆன்மாக்கள் வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக சொல்லப்படுகிறது. நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுமா? அப்படி முடியலைனா கூட அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் எள்ளு தண்ணியும் திதியும் கொடுக்கணும். அப்பதான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து மனம் ஆசி வழங்குவாங்களாம். முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுமாம். அதனால் முன்னோர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கிறது பழக்கத்தை முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதுமே அமைதி நிலைக்குமாம். அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடம் காண முடியாது சொல்லுவாங்க. காகம் சனீஸ்வரனோட வாகனங்கிறதுனால காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடு பலன்களில் இருந்து நம்ம விடுபடலாம். சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது மூலமாக 7.5 சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி யமதர்மராஜான் காக்கை வடிவில் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களுடன் நிலைமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவாராம். அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமனும் மகிழ்ச்சி அடைவாராம். யமனும் சனியின் சகோதரர்கள். அதனால் காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் 2 பேருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க. தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாடி வராங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி வருதா இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வீட்டு முன்னாடி நின்று காக்கா பல முறை குரல் கொடுத்து இந்த பழக்கம் இன்னும் இருக்கு. காலையில் நம்ம எந்திரிக்கும் முன்னாடி காகத்தோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். பக்கத்தில் இல்லைனா வீட்டு வாசலை நோக்கி காகங்கள் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகும். வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அந்த காகத்திற்கு நம்ம உடனடியாக சாப்பாடு வைக்கணும். அதனால் காக்கை வழிபாடு செய்த நாள் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை ஒரு சேர பெற்று மகிழ்வோடு வாழலாம். அதே மாதிரி இப்போ நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காகத்தில் அந்த உணவை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இருந்து கிடந்தால் அந்த பூச்சியையும் உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்து இதனால் நோய் கிருமிகள் நம்மளை தாக்காத இருக்கிறதுக்கு உதவுகிறது. காக்காவுக்கு உணவளித்து காகமானது தன்னோட கூட்டத்தை அழைத்து உணவை பகிர்ந்து சாப்பிடும். இதை பார்க்கும்போது நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணத்தை தத்துவத்தையும் உணர்த்துது. காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமும் இருக்கும். சனி பகவானின் அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்து காக்கை இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சில அதிசய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிகாலையில் எழுந்து கரைதல், உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல், பிறர் காணாத வகையில் ஜோடி சேர்தல், மாலையில் குளித்தல், ஏதாவது ஒரு காகம் இறந்து விட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல். இது ஒரு காகம் இறந்துட்ட அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல்ங்கிறது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுது. தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவை உங்களை நெருங்காது. செய்வினை கோளாறுகள் வீட்டு பக்கமே வராதாம். தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும். புத்திர பாக்கியம்னு மிக முக்கியமான பலன்கள். உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர்கள் வழிபாடு தான். இது உங்களோட உள்ளுணர்வால் ஏற்படுத்தது இல்லை. உண்மையிலேயே பித்ருக்களின் ஆசைங்கிறது ஒரு அதிசயம்தான் இருக்கு. அதனால் காகத்திற்கு உணவு வைப்பதன் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. முன்னோர்களுக்கே நீங்கள் உணவு கொடுக்கும்போது அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி தான் காகம். குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும்னு நினைக்கிற சுமங்கலி பெண்கள் காகங்களை வழிபடுவது நல்லது. தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களிடம் பாசமுள்ளவர்களாகவும் இருக்க சில பெண்கள் காணும் பிடி பூஜையை செய்வாங்க. அந்த பூஜை எப்படின்னா, திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி அந்த இடத்துல வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திர அன்னங்களை 5, 9ங்கிற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வச்சு காக்கையே காக்கான்னு சொல்லி குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க. அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்திற்கு பறந்து வந்து அங்கே வந்து காகங்கள் தன் கூட உள்ள காகங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வரும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சாப்பிடும். உணவை சாப்பிட்டுவிட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, வாழைப்பழம், வெற்றிலை பாக்குன்னு தேங்காய் உடைச்சி வழிபடுவாங்க. இதனால் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவுங்கிறது பெண்களின் நம்பிக்கையாய் இருந்து வருது. காக்கைகள் நூபுரம், பரிமாண, மணிக்காய், அன்னங்காக்கை,
காக்கைகள் இருக்கு. காகங்களை ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவைன்னு சொல்வாங்க. கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்வாங்க. எதனால்னா, எப்பவுமே காகங்கள் தன் ஜோடியுடன் மட்டும்தான் இனம் சேருமாம். அதே மாதிரி காகங்களே கூச்ச சுபாவம் கொண்ட பறவைகள்னு சொல்லியிருக்காங்க. எதனால்னா, மனிதர்கள், விலங்குகள் மாதிரி பொது இடங்கள்ல காதல்ங்கிற பெயர்ல முகம் சுளிக்கும் வகையில தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாதாம். யாருக்கும் தெரியாமல் காகங்கள் அன்பை வெளிப்படுத்தும். மனிதர்கள், விலங்குகள் குளிக்கிறது போலயே காகங்கள் தினமும் மாலையில் நீர் நிலையில் குளித்துவிட்டு தான் தன்னுடைய கூட்டிற்கு செல்லுமாம். உணவை ஒருபோதும் காகங்கள் தனியாக சாப்பிடாது. சுயநலம்ங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. உணவு கிடைச்சா அதை கரைந்து தன் சக காகங்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காகங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. காகங்கள் மிக சிறந்த தாயினும் சொல்லி இருக்காங்க. காக்கைக்கு இது தன்னோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சாலும் குயிலின் முட்டையை அடைகாத்து குயிலின் குஞ்சுக்கும் தன்னுடைய குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும். உலகில் மிக சிறந்த மாற்றான் தாயினா அது காகம்தான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது என்ன பண்ணுவோம்? காகங்கள் தங்களோட கூட்டத்தோட வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். சில சமயம் உணவுக்காக வந்து நம்ம வீட்டில் காத்திருக்கும் காகங்கள் இது சில நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வரவே வராது. தினமும் வர காகங்கள் கூட சாப்பாட்டை சாப்பிடாம திரும்பி போயிடும். அப்படி நீங்கள் உங்களுடைய பித்திருக்களுக்காக நினைத்தும் காகங்கள் நீங்கள் வைக்கிற உணவை சாப்பிடாம இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகங்கள் சாப்பிடாம போக பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பிடிக்கலைன்னா போகலான்னு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இதுவே ஏதோ ஒரு பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்திருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த காகம் உணவை சாப்பிடாம போயிட்டா நல்லபடியாக தான விரதம் இருந்தோம், எச்சில் படாமல் உணவை சமைச்சு காகத்திற்கு சாப்பாடு வச்சோம், இதனால் இந்த காகம் சாப்பிடலை, நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோம்னா அதையே நினச்சி ஒரு பயத்தோட மன கஷ்டத்தோடையும் இருப்பாங்க. அப்படி காகங்கள் சாப்பிடாம போகும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும்னு தெரிஞ்சுக்கலாம். பித்தர்களுக்கான நம்ம நினைச்சு சாப்பாடு எடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் நம் மீது அதிக கோபத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தமாம். அதாவது நீங்கள் வழக்கமான முறையை உங்களுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள். அப்படி நீங்கள் கொடுக்கலைன்னா அதனால் கூட உங்கள் மீது கோபமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலருக்கு முன்னோர்கள் இறந்த தேதி இருக்கும், அதனால் கூட சிலர் தேதி கொடுக்காம இருப்பாங்க. பரவாயில்லை. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் நினைத்து வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நம்ம கொடுத்து செய்யலாம். திதி கொடுக்க தவறினால் காகங்கள் நம்முடைய சாதத்தை எடுக்காதாம். அடுத்து நம்மள நிறைய பேருக்கு நம்மளுடைய குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். நம்ம செய்கிற எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்கள் பாவம்தான் அதிகமாக கொடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாவத்தை ஒருபோதும் குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் மன்னிக்காதாம். அதனால் முதலில் குலதெய்வத்திற்கு தேவையான பரிகாரங்களை செய்யுங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மனசார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை எல்லாம் முறையாக செஞ்சு முடிச்சிட்டு வந்து பித்திருக்களுக்கான காகங்களுக்கு சாப்பாடு வச்சு பாருங்கள். உடனே அந்த காகம் நீங்கள் வைக்கிற சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். சங்க இலக்கிய நூல்கள் உலக மக்கள் காகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 6 விஷயங்களை தமிழ் புலவர்கள் ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் எழுந்திரு, பிறர் காணாமல் அன்பு செய், மாலையிலும் குளி, பிற பெண்களிடம் போகாமல் உன் மனையில் புகு, உணவை பகிர்ந்து உண், எல்லோரிடமும் பாடி பேசி மகிழ்ந்திரு. இந்த மாதிரி காகத்தின் சிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் இந்த அமாவாசையில் காகத்திற்கு சாதம் வைங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா யாருக்காவது அன்னதானமும் வாங்கி கொடுங்க. அதன் மூலிமா வந்துட்டு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் வரும், குறையவே குறையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி வந்து மற்றவர்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கும்போது, அதாவது ஏழை எளியவங்க வயதானவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய முன்னோர்களே வந்து சாப்பிட்டதாக அர்த்தங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.